Hi friends, welcome to BVS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் கோலா உருண்டை. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். 1/4 கிலோ கொத்துக்கறி எடுத்துர்க்கேன். அதுல கொஞ்சமா மஞ்சள்தூள் லெமன் போட்டு கலந்து வச்சுக்கணும். மசாலாக்கு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு சீரகம் ரெண்டும் கலந்தது, 1 டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமா கசகசா ரெண்டும் கலந்தது, 5 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய், 6 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கணும். மிதமான சூட்டில் நம்ம எடுத்து வச்சிருந்த ட்ரை மசாலா பொருள் எல்லாத்தையுமே போட்டு வறுத்துக்கணும். அதாவது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இது தவிர மீதி எல்லா பொருளையுமே போட்டு 1 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் கொத்துக்கறியை போட்டு நம்ம இப்போ வதக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். மட்டன்லேயே நிறைய தண்ணி விடும், ஸோ அதே தண்ணியில் மட்டன் வெந்துடும். அதனால் நீங்கள் எதுவும் தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்ல. இப்போ நம்ம வறுத்து எடுத்த மசாலா பொருள் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் போட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். ரொம்ப பொடி பண்ண தேவையில்ல, இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கலாம். இதில் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் இது எல்லாத்தையுமே போட்டு தண்ணி விடாமல் இந்த மாதிரி குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச மசாலாவை மட்டனோட சேர்த்துடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மட்டனில் இருந்த தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு மட்டன் வெந்துடும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு இறக்கிடலாம். இதை மிக்சி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை இப்போ ஒன்று சேர்த்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுற பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். எனக்கு 3 டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு. அது கூட கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். மீடியம் சைஸ் உருண்டையாக எல்லாமே ஒரே அளவில் நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. 1/4 கிலோ கொத்துக்கறிக்கு 15 உருண்டைங்க நம்ம பண்ணலாம். மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த உருண்டையெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சர்வ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி எப்படி கோலா உருண்டை பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்க. ஸோ இது வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.